ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ரொம்பவே குயிக்காக பண்ணுற ஆனியன் எக் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான எக் எடுத்துக்கோங்க. நான் 3 எக்ஸ் எடுக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ஆனியன் ஸ்மாலாக கட் பண்ணால் தான் ஆம்லெட் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் எவ்ரி பைட்டும் டேஸ்ட் ஈக்குவலாக வரும். வெங்காயம் டேஸ்ட்டுக்கும் ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ஸ்மெல்லும் இம்ப்ரூவ் பண்ணும். அது மட்டும் கிடையாது, ஆனியனில் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் நேச்சுரல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது நம்ம பாடிக்கு இம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான எக்கை எடுத்து அதில் உடச்சி ஊற்றிடுங்க. இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக்கும் அண்ட் ஆனியன் ரெண்டும் நல்லா பிளெண்ட் ஆகும். மிக்ஸ் பண்ணும்போது ஆனியன் ஃப்ளேவர் எக்குள்ளே அப்சர்வ் ஆகும். அப்போ ஆம்லெட் குக் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் தோசைக்கல்லை வைங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணால் ஆம்லெட் ஸ்டிக்கி ஆகாமல் ஸ்மூத்தாக வரும். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆனியன் எக் மிக்சரை அப்படியே அந்த பேனில் ஊற்றுங்க. எக் நம்ம பாடிக்கு ரொம்ப நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ். நம்ம மசில் ஸ்ட்ராங்காக இருக்கும், பாடி எனர்ஜி மெயின்டைன் ஆகும். எக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதில் விட்டமின் டி, விட்டமின் B12 அண்ட் ஹெல்த்தி நியூட்ரியன்ஸ் கூட இருக்குது. அதனால எக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பர்ஃபெக்ட் ஃபுட்னு சொல்லுவாங்க. இப்போது ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் குக் ஆக விடுங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. 2 சைடும் நல்லா வெந்தாதான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டிங்கன்னா இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இல்லை லேட் நைட் ஹங்கருக்கு கூட செம ஆப்ஷன். அவ்வளோதான், நம்ம சிம்பிள் ஆனியன் எக் ஆம்லெட் ரெடி. கிறிஸ்பி எட்ஜ், சாஃப்ட் டெக்ஸ்சர், ஆனியன் ஃப்ளேவர் அண்ட் ப்ரோட்டீன் பேக்ட் ஹெல்த்தி ரெசிபி ஃபியூ மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஈஸி, ஹெல்த்தி, டேஸ்டி மூணுமே ஒரே டிஷ்ஷில் கிடைக்குது. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.